தெய்வம் தொழுதல். பல நூல்களைக் கற்றவருக்கு அக்கல்வி அறிவால் உண்டாகும் பயன் சர்வ வல்லமை பெற்ற இறைவனின் தாழ் பணிந்து தொழுதலாகும். இயற்கையில் காணும் பல்வேறு உயிரினங்களையும் காடு, மலை, ஆறு, கடல், வானமே எல்லை போன்ற அண்டவெளியையும் நாம் இன்புறும் வண்ணம் இறைவன் படைத்ததாக பலரும் நம்புகிறார்கள் அல்லவா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி அழகும் தனி பண்புகளும் உண்டு. இவ்வாறு அமைந்த எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் என்று கிருஷ்ண பரமார்த்தா சொன்னதாகச் சொல்வார்களே. சூரிய குடும்பத்தில் உள்ள 9 கிரகங்களில் நாம் வாழும் புவியைத் தவிர வேறு எந்த கிரகத்திலும் எவ்வித உயிரினங்களும் இல்லை என்று அறிவியலார் சொல்கின்றனர். மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற அனைத்து வசதிகளும் கொண்டது புவி மட்டுமே. இப்படிப்பட்ட உலகை அமைத்த இறைவனை பலரும் பலவிதமாக உருவமாக அமைத்து வணங்கினாலும் திருக்குறளில் பொதுவாக தெய்வம் என்றே பல இடங்களில் குறிக்கப்பட்டுள்ளது. ஒருவனே தேவன் என்று திருமூலரும் சொல்கிறார். எது எவ்வாறாயினும் சர்வ வல்லமையுள்ள எங்கும் எப்போதும் இருக்கின்ற இறைவனை தாழ்பணிந்து வணங்குவது கற்றவர்களுக்கு பயனாகுமே. இதனை கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் என வள்ளுவர் வரையறுத்திருக்கிறார்.